Hi friends, cauliflower gravy பண்ண. இப்போ சுடுதண்ணி வெச்சிட்டேன் friends. இதில உப்பு, மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் friends. இப்போ இது ரெண்டு வாட்டி அப்புறம் சுடுதண்ணில ஒரு 15 நிமிஷம் ஊற வைங்க friends. இது சுடுதண்ணில ஊறினா தான் friends புழுலாம் வெளிய வரும். ஊற வெச்சிடுங்க friends. அப்படியே இருக்கட்டும். இப்போ கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் friends. Hi friends, இப்போ நான் காலிஃப்ளவர் தண்ணில இருந்து எடுத்துட்டேன் friends. இப்போ இதில 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி மிளகாய்த்தூள் போட்டுருங்க. இந்த காலிஃப்ளவருக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் கொஞ்சம் இதுவாக இருந்தால் இந்த காலிஃப்ளவரை நல்லா இப்படி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் எல்லாத்துலேயும் அந்த காலிஃப்ளவர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா தீஞ்சிடும். இப்போ நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வாசனையாக இருக்கும், நல்லதும் கூட உடம்புக்கு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கிறதுக்கு. இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் இஞ்சி பூடை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வதங்கிச்சு, இதில் தக்காளி ஆட் பண்ணி வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வயிறு ரணத்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கசகசா எல்லாத்துலேயும் அடிக்கடிக்கு சேர்த்துக்கணும். இது முந்திரி. இப்போ இது வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதை ஆற வச்சு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி. இப்போ கடாய் வச்சுட்டு நான் கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இந்த கடாயில் நம்ம பட்டரும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறோம். இதிலே நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கையில் வைக்காதீங்க, தீஞ்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும்னு எடுத்து வச்சிடல ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சமாக குடமிளகா ஆட் பண்ணிக்கிறேன், வேணும்னா ஆட் பண்ணிங்க. இல்லை இந்த காலிஃப்ளவர் மட்டும் நம்ம இது ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டுக்கிறோம், அதனால் அப்படியே வச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பச்சை வாசனை போனோம் இது. இப்போ இது வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்கும், ஆட் பண்ணுவோம். இப்போ இதில் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம், ஏலக்காய் 1, கருப்பு ஏலக்காய் இந்த இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்கும் லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் போட்டுட்டு இந்த கஸ்தூரி மேத்தி இப்படி தூவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா க்ரஷ் பண்ணி தூவுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.